ஹாய் ஹாய் நவீன். நவீன். ஹாய் கௌரி. கௌரி போயிட்டாங்களே, உங்ககிட்ட சொல்லியா? வீட்டுக்கு போறேன்னு தான் சொன்னாங்க. காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டேன். ஸ்ட்ராங்கா இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க இங்க வர விஷயத்த பத்தி நான் நவீன் கிட்ட கூட சொல்லல. குடிங்க. மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கூடயும் ஒருத்தர் இருக்காரு. 2 பேரும் உள்ள தான் இருக்காங்க. ஹாய். ஹாய். ஆஃபீஸில் நான் உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன். சொல்லாம கொள்ளாம ஏன் வந்துட்டேன்? நான் கிளம்பும் போது நீ ஆபீஸ் மீட்டிங்ல இருந்த. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தான் வந்துட்டேன். இருந்தாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஃப்ரெண்டு வந்தா அதனால நானும் கிளம்பி வந்துட்டேன். ம் என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏய் இல்ல இல்ல, நவீன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பா தான். நான் வந்தது ஒருவேளை அவருக்கு பிடிக்கலையோ? இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல. சரி, நான் கிளம்புறேன். உனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கா? வீட்ல நிறைய வேலை இருக்கு. வரேன். Okay. மிஸ்டர் நவீன், உங்க பிரசன்டேஷன்ல நாங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டோம். நீங்க கொடுத்த பிரசன்டேஷன்ல எங்களுக்கு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு. எங்களோட அடுத்த பார்ட்னர் நீங்களா தான் இருக்கணும்னு நாங்க முடிவு எடுத்துட்டோம். and that's it. Thank you. Good luck. It's my pleasure. Excuse me. Carry on. Yeah, it's okay. 1 minute. ஹலோ. நீங்க இன்னும் ஏன் வரல நவீன்? ஏன்? கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. எனக்கு இங்க கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்கு. நீயே போயிட்டு வா. தனியா போறதுக்கு நான் ஏன் போகணும்? நம்ம தான் டிசைட் பண்ணோம்ல. ஓகே, இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல நான் அங்க இருப்பேன். நீ ரெடி ஆயிடு. Look, ma'am. By next year, we'll achieve the target for sure, ma'am. Okay. No doubt in it. Excuse me. யா, கேரி ஆன். ஹலோ. இன்னும் நான் கிளம்பல. இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நீ கோவிலுக்கு போயிட்டல. இல்ல, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல. யூஎஸ்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ் நான் தான் ட்ரீட் பண்ணணும்னு. வேற எந்த வழியும் எனக்கு இல்ல. ஒரு முக்கியமான நாளை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். ஆஃபீஸ்ல கொஞ்சமாவது டிசிப்ளின்டா இருக்கணும்னு அறிவில்ல. டிசிப்ளின் மண்ணாங்கட்டி. சாரி. ஃபுட்டு ஏய், ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. என் நிலைமை புரிஞ்சுக்கோ. நீயே சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ச்சே. உள்ள வச்சிருட்டா மேடம். ம். மேடம் ஆ, இங்க வச்சிருங்க. பில் எவ்வளவு ஆச்சு? இந்தாங்க. 1 minute. மேடம் ஆ? நீங்க வரதுக்குள்ள எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டுமா? ஓகே. சமைக்கிறதும் சாப்பிடுறதும் எப்படி ஒரு கலையோ அதே மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது கூட ஒரு கலை தான். என்னங்க? தேங்க்யூ. ஹலோ. சாப்பிட்டியா இல்லையா? உங்களால வர முடியுமா முடியாதா? முதல்ல அதை சொல்லுங்க. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இப்போ என்னால வர முடியாது. பாய். நான் கிளம்புறேன் மேடம். ம்? விஷ் யூ a happy wedding anniversary. தேங்க்யூ.
கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க என்ன மேடம்? வாங்க சொல்றேன். ஏதாவது பிரச்சனையா மேடம்? உட்காருங்க. ஆ? ப்ளீஸ் உட்காருங்க. நான் எப்படி? ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கும் நவீனுக்கும் நீங்க ஒரு காமன் கெஸ்ட். உட்காருங்க மிஸ்டர் சாலமன். ஒண்ணும் பேச வேண்டாம். உட்காருங்க. சரி, நான் சர்வ் பண்றேன். இந்தாங்க. இதெல்லாம் நான் பண்ண மேடம். இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரே இருக்கு. அது என்ன? மத்தவங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து நம்ம அதை தான் சர்வ் பண்ணணும். அப்ப சாலமனுக்கு என்ன பிடிக்கும்? கன்ஃபியூஷனா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே Confusion? இல்ல இல்ல, எங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே நல்லா இருக்கும். எதை வேணா போடுங்க. ஏய், என்ன சாப்பிடாம இருக்கீங்க? ஓ சாரி. என்னாச்சு? இருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. குடிங்க, தண்ணி குடிங்க. ஐயோ, என்னாச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா? என்ன? ஐயோ, டாக்டர்ல கூட்டாதீங்க. அப்படியே தட்டிட்டே இருங்க, எல்லாம் சரியாயிடும். சரியாயிடுச்சா? ஐயோ. குட் நைட். ஓகே, குட் நைட். பாய் பாய். யாரும் இல்லை போல இருக்கு. நான் தெளிவாக தான் இருக்கேனா? பரவாயில்ல. கௌரி, ஹே கௌரி. அமெரிக்கால இருந்து வந்தவங்க உங்க கூட குடிக்கவா வந்தாங்க? நான் சொன்னது கேக்கலையா? இதுக்கு தான் நவீன் நீ லேட்டா வந்தியா? எப்பவும் நான் இந்த மாதிரி லேட்டா தானே வருவேன். புதுசா கேக்குறேன். தாராளமா வாங்க. இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியலல்ல? அப்ப அப்படிதான் வருவீங்க. Hey, don't be silly. I'm not a teacher or a bank employee. 5 மணி ஆனதும் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு. கம்பெனி உருப்பண்ணணும்னா நம்மளும் உழைக்க தான் செய்யணும். நானும் சேம் ப்ரொஃபஷனல்ல தான் இருக்கேன். அதுல உன்னோட பொசிஷன் என்ன எங்களுக்கு தெரியுமே. லுக், என்னோட கெரியர்ல எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் தெரியுமா? I was the man of the day. நான் சொன்ன விஷயத்துக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சாங்க. என்னோட சஜஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்தா என்னோட ப்ரொஃபஷனல் அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு சந்தோஷப்படாத ஒரு பொண்டாட்டி வீட்ல இருக்கா. வீட்டுக்கும் ப்ரொஃபஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு புருஷனா அன்பு காட்டியிருக்கணும். உனக்காக சந்தோஷத்தினால இம்போர்ட்லாம் பண்ண முடியாது. உனக்கு ஈகோடி. இல்லனா உன்கிட்ட கோவிலுக்கு போக சொன்னப்பவே நீ போயிருக்கணும். பட் யூ டிடன்ட் கோ. தனியா போக மாட்டேன் நான் தான் சொன்னேன்ல. இது எனக்கு மட்டும் கல்யாண நாள் இல்ல. டின்னர் மட்டும் தனியா சாப்பிட்டல. தனியா சாப்பிட்டேன்னு யார் சொன்னா? கெஸ்ட் வந்திருந்தாங்க. யார் வந்தாங்கன்னு சொல்லு. யாரோ வந்தாங்க. உனக்கு என்ன? நீ தான் வரல. நோ. என் வீட்டுக்கு எனக்கு தெரியாம யாரும் வரக்கூடாது. யார் வந்தா சொல்லு. ஐ வாண்ட் டு நோ. அவனதான் இருக்கும்னு யார் சொன்னா? கையை விடு. உண்மையா சொல்லு. யார் வந்தா? நிரஞ்சன் தானே? என் மேல இருக்கிற கோவத்தினால அவனை வர வச்சிருக்க. அப்படிதானே? போது நிறுத்துங்க. நிரஞ்சன் உனக்கு வரல. ஏய்
எனக்கு தெரியும் அவன் வந்தா. அவன் வரல. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ என்ன அடிச்சிட்டல? என்ன அடிச்சிட்டல? உன்ன சார், நான் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியிலிருந்து கால் பண்ணுறேன். சார், நீங்கள் நேற்று ஒரு அட்ரஸ் கொடுத்து அதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? எஸ் சொல்லுங்க. நிரஞ்சன்கிற பேர் உள்ள யாரும் சாரோட நைபர் ஏரியால இல்லை. ஆனால் டாகூர் காலனியில் ஒரு நிரஞ்சன் இருக்கான். டீட்டெயில் சொல்றீங்களா? நிரஞ்சன் பி கிருஷ்ணா, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவங்க அப்பா ஓகே. அவங்க அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. ஓகே ஓகே. இதே பேர்ல வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு உடனே சொல்லுங்க. ஓகே ஓகே சார். பாய். உனக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். பிரச்சனையா? அப்படி எதுவும் இல்ல. இல்ல, உன்கிட்ட நிறைய விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லு. கம் ஆன் நவீன், பி ஃப்ராங்க். ஃப்ராங்கா இருக்க வேண்டியது நீதான். Now I just want to know only one thing. மனசை மட்டும் தான் ஷேர் பண்ணியா இல்ல மானத்தையும் ஷேர் பண்ணிட்டியா? நவீன், என்ன இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பைத்தியமா? You will make me mad. உன்னால தான் நான் பைத்தியக்காரனா மாறேன். எதுக்காக இப்படி அமைதியா இருக்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் நான் இல்ல. பேசுறத அப்படி கேளு. உன்னை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. முதல்ல அந்த நிரஞ்சன் யாரு என்னன்னு சொல்லு. What is so special about him? சொல்லு. நவீன் ப்ளீஸ். Don't try to skip. சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். Come on. ஐயோ. What is நிரஞ்சன்? சரி நில்லு. நான் சொல்றேன். நிரஞ்சன் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனவன். நிரஞ்சன் கிட்ட எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அவனோட வலது கையில தான் வாட்சை கட்டுவான். ஸ்பெக்ஸ் போடுவான். முடிய நல்லா தூக்கி வாரி இருப்பான். நிறுத்து. முழுசா கேட்டுட்டு பேசு. நிரஞ்சனுக்கு பெர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் அவனோட உடம்புல Stop it. அவனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசாத. சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நிரஞ்சனை பிடிக்கும். ஐ லவ் நிரஞ்சன். No, stop it. நிரஞ்சன் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. நவீன் சார் வேணும்னு இந்த இடத்த விட்டு போயிருக்காரு. ஒரே ஒருத்தர் ஒரு தடவை போன் பண்ணதை வச்சு இவ்வளவு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இவ்வளவு பெரிய இஷ்யூவாக்கு அதுல விஷயமும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க நிரஞ்சன் சொன்னதுல இருந்து தானே இதெல்லாம் ஆரம்பிச்சது. என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? நிரஞ்சனை பத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு யார் சொன்னா? நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நிரஞ்சனை பத்தி உங்களுக்கு யார் சொன்னது? நிரஞ்சன் பத்தி நிரஞ்சன் கிட்ட யாரு சொல்லணும்? என்னது?
உண்மை சொல்லுங்க. நிரஞ்சன். நான் தான் நிரஞ்சன். கௌரி மனசுல உருவாக்குன, நவீன் முன்னாடி வந்து நின்ன அதே நிரஞ்சன். எஸ், அந்த உண்மையான நிரஞ்சன். தட்ஸ் மீ. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னும் உங்களுக்கு புரியலையா? நீ வார்த்தையால ஒருத்தன் உருவாக்குன, அவ இப்ப உயிரோட வந்து நிக்கிறா. அப்படியே ரத்தமும் சதையுமா உன் முன்னாடி வந்து நிக்கிறா. நவீன் இல்ல கௌரிய யாரு அரெஸ்ட் பண்ணாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதுதான் என்னோட லட்சியமே. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா? உங்க பிளான் வேற ஏதோ நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. நவீன் எங்க போனா? நவீனை நான் இப்பவே பார்க்கணும். என்னோட நவீன் எங்க இருக்கான்? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும். கௌரிய பத்தி மட்டும்தான் நிரஞ்சன் எப்பவும் சிந்திப்பான். மத்த எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு நீங்க யாரு? ஃபுட் கோர்ட்ல ஸ்டாஃப், வெறும் ஒரு சப்ளையர். அது சாலமன். நான் நிரஞ்சன். கௌரிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன், அவளுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறவன். பூக்களை விரும்புற இந்த கௌரி பூ மாதிரி இருக்கிற நிரஞ்சனோட மனசையும் கண்டிப்பா விரும்பதானே செய்வா. நிரஞ்சன் உன்னை ரொம்ப விரும்புறா. இந்த நிரஞ்சனை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். நீ ஒரு சீட்டர். கௌரி, என்ன போலீஸ் எல்லாம் புடிச்சு கொடுத்துறாத. ஐ லவ் யூ. ப்ளீஸ் கௌரி. இன்னும் கொஞ்ச நேரம் அடி. இங்க யாரும் இல்லையா? எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையே. அட, என்ன போட்டவே இல்ல. இங்கேயும் யாரும் இல்லை சார். சீக்கிரம் வா. அது அவன் தானே, சாலமன். எல்லாமே அவசரம் போது இப்படி பண்ணும். எஸ்கேப் ஆகணும்னு மட்டும் நினைக்காத. அப்படி ஏதாவது ட்ரை பண்ண அப்புறம் அவனை உயிரோடவே நீ பார்க்க முடியாது. நிறுத்துங்க. ஸ்டாப் சார். லிஃப்ட் லிஃப்ட் சார். நிப்பாட்டுங்க. பைத்தியக்கார நிப்பாட்றா சார். சார் லிஃப்ட் லிஃப்ட் சார். சார் சார் நிறுத்துங்க. ஹலோ சார், அர்ஜென்ட் நிறுத்துங்கடா. ஹலோ. என்னாச்சு? வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் வண்டி நிப்பாட்டினேன். நீங்க அந்த ஓஷன் ரெஸ்டாரண்ட்ல. சரிதான், எனக்கும் சார தெரியும். நீங்க ஒயினை பத்தின ரிசர்ச் பண்ணீங்க தானே? எனக்கும் ஒயின்னா ரொம்ப பிடிக்கும் சார். உங்க பேர் என்ன? நிரஞ்சன். ஓ, நானும் நிரஞ்சன் தான். வாங்க வண்டியில இருங்க. இன்னொருத்தரும் வரணும். கூப்பிடுங்க. அதுல ஒரு பிரச்சனை இருக்கு சார். என் கூட வந்திருக்கிறது சிஸ்டர். அவங்களுக்கு மென்டலா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இப்ப அது வயலண்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க சார். அவர் சீரியஸ் ஆயிட்டாரு. போலீஸ் இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட மாற்றுறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவளை நார்மல் ஆக்கி ஆகணும். சார் அதுக்கு உதவி பண்ணணும். எங்க டிராப் பண்ணணும்னு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் எங்க இருக்கிறதுன்னு தெரியல. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. போய் சிஸ்டர் கூட்டு வாங்க. முதல்ல என் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சார். இறங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? டோன்ட் பி ஓவர் ஸ்மார்ட்.
சோலமன் ஏன் இப்ப இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும். என்னால உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் என் பாட்டி தானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்றேன். வேண்டாம், போக வேண்டாம். இது பொசசிவ்னஸ் கிடையாது, செல்ஃபிஷ்னஸ். யூ ஆர் a sadist. காதல்ங்கற பேர்ல என்ன டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறீங்க. இப்படியே போனா நீங்க ஒரு சைக்கோவா மாறிடுவீங்க. என்ன சொன்ன? I'll kill you. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அவ தப்பு தப்பா சொன்னா. அதனால என்ன அவங்க புடிச்சிட்டு போனாங்க. தயவு செஞ்சு சொல்ல விடுங்க. நான் நல்லா இருக்கேன். ஏய், கதவு திறங்க. Open the door. ஏன் இப்படி பண்ண? ஒரு ராத்திரி கூட என்னால அங்க தங்கி இருக்க முடியல. லதாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது லதா லதா கதவு தர. வேண்டாம் லதா, லதா. No! நான் அவளை கொல்லல. நான் அவளை கொல்லவே இல்லை. அவ என் மேல ரொம்ப பொசசிவா இருந்திருக்கா. இனி நான் அவளுக்கு திரும்பி கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சப்போ அவ எல்லாத்தையும் மறந்து தூக்கிலேயே தொங்கிட்டா. அப்ப என்னால அவளை காப்பாத்த கூட முடியல. அதுல நான் என்ன பண்ண? அது உங்க பாஸ்டோட பிரச்சனை. இதுல என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? இதுல நான் ஏன் கஷ்டப்படணும்? கௌரி கேக்குறதுல நியாயம் இருக்கு. எவ்வளவு இவ புருஷனும் எதுக்காக இதுல கஷ்டப்படணும்? இதுல என்ன ஜஸ்டிபிகேஷன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட பிரச்சனை நம்மளோடது மட்டும்தான். அதுல தேவையில்லாம மத்தவங்களை உள்ள இழுக்கிறது தப்புங்க. எஸ்கேப் ஆக